ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம தயிர் சாதம், இட்லி, தோசை இது கூட சர்வ் பண்ணலாம். இந்த நெல்லிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 11 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே ஆயிலில் நான் ஒரு 5 நெல்லிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும். இப்போ நெல்லிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் லோ ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதையும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் வறுத்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த நெல்லிக்காய், கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தயிர் சாதம், இட்லி, தோசை, ரசம் சாதம் இது கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.